ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுடே மினி விளாக் என்னன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போகலங்க. இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணல, கடை லீவ் தான் விட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து அவருக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் செக்கப் போக வேண்டிய டே. இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க 11:30க்கு. அதனால் வந்து இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணல. மார்னிங் பசங்களை எப்போயுமே ஸ்கூலுக்கு நான் தாங்க கூட்டிகிட்டு போய் விடுவேன். இன்றைக்கி வந்து அவர் இருக்கிறனால நான் கூட்டி போய் விட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க, ஓகே. வரும்போது எனக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வரும்போது காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே. கடகடன்னு காய்கறிலாம் எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு முடிச்சிட்டேன். நான் அவரும் மார்னிங் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். 11:30 அப்பாயின்மெண்ட்னா பிஃபோராகவே நாங்கள் 11:00 அங்கே இருக்க மாதிரியே கிளம்பிட்டோம். போனால் அங்கே சரியான கூட்டங்க. காமிச்சு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது 1:30ங்க. சரி, வீட்டுக்கு போகலாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், வா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் பைபாஸ் வரைக்கும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, ஓகே. கம்பம் கூடலூர் பைபாஸ் ரோட்டில் தான் நாங்கள் போனோம். போகும்போது அங்கே கிரேப்ஸ் கார்டன் இருக்கும். ஃப்ரெஷ் கிரேப்ஸ்லாம் சூப்பராக கிடைக்கும். அங்கே வந்து பெர் கேஜியே 60 ரூபீஸுங்க. வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னா 120 ரூபீஸ் சொல்லுவாங்க கிரேப்ஸு. அங்கே போனால் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த இடத்துல பிளேஸில் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு பசங்க கூட போகும்போது ஜாலியாக இருக்கும். இப்போ நாங்களாம் மதியான டைம் வேறு, வெயில் வேறு. அதனால் அவர் டீ குடித்தார். எனக்கு டீ வேணாம்ப்பா வெயிலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் மட்டும் டீ குடிச்சிட்டு 2 கிலோ வந்து கிரேப்ஸ் வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது 3:30ங்க. ஹசன் ஸ்கூல் விடுற டைமு. சரி, ஓகே. பிள்ளையை போயிட்டு பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நேராக ஸ்கூலுக்கு தான் போனோம். ஸ்கூலுக்கு போயிட்டு அவனை பிக்கப் பண்ணோம். பிக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சுல்ல, நாங்கள் ஈவினிங் ஆயிடுச்சு, 4 மணி ஆயிடுச்சு. சாப்பிடவே இல்லை. சரி, சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு தான் வண்டியை விட்டார். இன்றைக்கி என்னமோ தெரில, வெஜ் மீல் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. எங்கே நேரமோ தெரில, வெஜ் மீல் டைம்லாம் முடிஞ்சிருச்சுல. 4 மணிக்கு எப்படி வெஜ் மீல் கிடைக்கும்? புரோட்டா, ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் பிரியாணியில் ப்ளைன் பிரியாணி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. எம்டி பிரியாணியும் கூட சிக்கனும் மீனும் அதுக்கப்புறம் புரோட்டாவும் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓகே, நம்ம வாங்கிட்டு வந்த கிரேப்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. அப்படியே கொத்து கொத்தா அப்படியே சூப்பராக இருந்துச்சு கிரேப்ஸு. நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. நாளைக்கு நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.